தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது செல்லத்துறை, குணசீலி, அமலன் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இறைவனுடைய அருளுக்காக, ஆசீருக்காக இப்பலியிலே இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பம் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைநிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து
கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாற்றை அவமதியார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் முறைக்கென தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நீளைத்திருப்பர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை. மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அக்பரும் அவருடைய மந்திரியார் பீர்பாலும் நகர் வலம் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு நகரிலே மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அப்படியே நகரிலே நடந்து கொண்டிருந்தார்கள், தெருக்கள் வழியாக. அப்பொழுது ஒரு தெருவின் வழியாக நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டிற்கு முன்பாக இருந்து கொண்டு குடியானவன் ஒருவன் ஒரு பட்டு துணியை வைத்து கொண்டு தன்னுடைய செருப்பை துடைத்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன் அக்பருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி காலில் போடக்கூடிய விலை மதிப்பில்லாத இந்த செருப்பை அதைவிட பல மடங்கு விலை மதிப்புள்ள இந்த பட்டு துணியை வைத்து கொண்டு இவன் துடைத்து கொண்டிருக்கிறானே, எதற்கு என்று புரியாமல் அக்பர் முழித்து கொண்டிருந்தார். ஏனென்று அவர் பீர்பாலிடத்திலே கேட்கின்றார், எதற்காக இந்த மனிதன் இவ்வாறு அறிவிலித்தனமாக செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது பீர்பால் அக்பரிடத்திலே சொல்லுவார், அரசே, ஒருவேளை அந்த காலணிகள் அவன் காசு கொடுத்து அவனுடைய உழைப்பினால் அவன் பெற்றதாக இருக்கும். அதே நேரத்திலே அந்த பட்டு துணி அவனுக்கு இலவசமாக கிடைத்த ஒரு துணியாக இருக்கும். எனவேதான் அவன் இப்படி அந்த பட்டு துணியை வைத்து கொண்டு அந்த காலணிகளை துடைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். ஓ, அப்படியா என்று அக்பரும் கேட்டுக்கொண்டு அதன் உண்மை நிலவரத்தை அந்த மனிதனிடத்திலே கேட்ட பொழுது அவனும் ஆமாம், அதுதான் காரணம் என்று ஆமோதித்த பொழுது அக்பருக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே இஸ்ராயேல் மக்கள் மோசையின் தலைமையின் கீழாக இறை வல்லமையால் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த அடிமை தலையிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பயணப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். எகிப்திலே இருந்த பொழுது எப்பொழுது இந்த அடிமை தலையிலிருந்து வெளியே வருவோம் என்பது அவர்களுக்கு ஒரு எட்டா கனியாக இருந்தது. எப்பொழுதும் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். எங்களை யாராவது பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் மோசையின் தலைமையின் கீழாக அவர்களை அங்கே அவர்களுடைய உழைப்பு எதுவுமே இல்லாமல் மீட்டெடுத்து வருகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அந்த மக்கள் தாங்கள் பெற்ற அந்த விடுதலையின் மகத்துவத்தை உணராமல் அந்த விடுதலையை பெற்று தந்த கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேச ஆரம்பிக்கின்றார்கள். அங்கு நிம்மதியாக இருந்தோம், ஆனால் இங்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோமே என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர்கள் தங்களுடைய அந்த பலவித குறை சொல்லை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இறை மகன், கடவுளின் மகன் தங்களோடு இருந்தாலும் கூட யூதர்களால், பரிசேயர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசு அவர்களோடு தான் நடக்கிறார், அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருந்த பொழுதிலும் அவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் தான் தந்தையிடமிருந்து வந்தவன், தான் தான் மெஸ்ஸியா என்று இயேசு அவர்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக, தன்னுடைய சொல்லின் மூலமாக எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் எது இலவசமாக நமக்கு கிடைக்கிறதோ, எது அதிக உழைப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதோ, அதன் மகிமையை, அதன் மகத்துவத்தை நாம் பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே,
ஆலயத்திலே வழிபாடுகள் நடக்கின்றன, திருப்பலி நடக்கின்றன, ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கின்றன. பல நேரங்களில் நாம் இந்த திருப்பலியிலே ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறோமா? அது டெய்லி நடக்குது, அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. எப்போ இந்த திருப்பலி நடைபெறாத ஒரு சூழல் இருக்கிறதோ, எப்பொழுது திருப்பலியிலே பங்கேற்பதற்கு பல கிலோமீட்டர் பல மைல் தொலைவு நாம் செல்ல வேண்டி இருக்குமோ, அப்பொழுதுதான் இந்த திருப்பலியினுடைய மகிமை மகத்துவம் நமக்கு தெரியும். நமக்கு அருகில், நம்முடைய வீட்டிற்கு அருகில், நம்முடைய கைக்கு எட்டக்கூடிய தூரத்திலே ஆலயம் இருக்கின்ற பொழுது, திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது, சிறிது முயற்சி எடுத்தாலே அதில் வந்து பங்கெடுத்து விடலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுதும் பல நேரங்களில் நாம் அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவதில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை, இறை வார்த்தை பஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஐயோ, ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலி இருந்ததே, கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கூட திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததே, ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பு இல்லையே என்று அப்பொழுதுதான் நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, இறைவனை குறித்த செயல்பாடுகள் நம் மத்தியிலே இருக்கின்ற பொழுது, அதனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அது நம்ம கையை விட்டு போயிட்டு அதுக்கு பிறகு அதை குறித்து கதறி அழுதும் ஏங்கி தவித்தும் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. எனவே நம்மோடு இருக்கக்கூடிய இறைவனுடைய மாட்சிமையை, இறைவனுடைய வல்லமையை, பிரசன்னத்தை அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த இறை அருளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இறைவன் மீதான ஒரு தாகத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இறை அருள் நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம்.
அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்தும் இடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை மாலை திருப்பலி நடைபெறும். நாளை காலை திருப்பலி நடைபெறாது, நாளை மாலையிலே திருப்பலி நடைபெறும். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைத்தையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.